நீராடும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராடும் மனநமென திகழ்வரத கண்டமிடில். ரொம்ப நன்றி. ஆன் டைம் வந்ததுக்கு. ஜூனியர் ஆடுகளம் நடத்தினோம். அதில் பல குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய ப்ரைஸஸ் ஜெயிச்சாங்க. அந்த ஜூனியர் ஆடுகளம் குழந்தைகளுக்கான ப்ரைஸஸை முதல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். அதுதான் நம்மளோட முதல் நிகழ்ச்சி. Are you all excited to receive your trophies and medals? ஆண்டு விழா, கல்வியோட ஆண்டு விழா நடக்குது. சாலமன் பாப்பையா வராரு, நீங்க கண்டிப்பா வாங்க அப்படின்னாங்க. அதுல இருந்து தான் நான் இந்த சங்கத்துல வந்து சேர்ந்தேன். இந்த சங்கத்துல இணைஞ்சேன், வாலண்டியரிங் பண்ண ஆரம்பிச்சேன், டீச்சர் ஆனேன், சங்கம் ஆபீசர் ஆனேன், ஸ்கூல்ல பிரின்சிபல் ஆனேன். படிப்படியா நிறைய இந்த சங்கத்துக்காகவும் வாலண்டியர் பண்ண முடிஞ்சது. இந்த கம்யூனிட்டியில எனக்கு எவ்வளவு சொந்தங்கள், எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு குடும்பங்களோட நட்பு, இது எல்லாமே இந்த சங்கம் தான் எனக்கு அமைச்சு கொடுக்குது. ஸோ சங்கத்துக்கு முதற்கண் நன்றி. தமிழ் மொழியை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் தென்விரிகுடா தமிழ் சங்கம். தென்விரிகுடா தமிழ் சங்கத்தின் 10ஆம் ஆண்டு கொண்டாட்டத்திற்கும் தமிழ் கல்வியின் ஆண்டு விழாவிற்கும் வருகை தந்திருக்கும் இந்த நல்ல வேளையில் இங்கே கூடியிருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களுடன் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, நேற்று நடந்த மாதிரி இருக்குங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஈஸியாக ஓடி போயிடுச்சு. நான் முதலே சொன்ன மாதிரி தமிழ் மொழியை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லணும்னு ஒரு நல்ல நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான் தமிழ் சங்கம். நமது கல்வி இன்னோட சொல்லுங்க, தென்விரிகுடா தமிழ் சங்கம், தென்விரிகுடா தமிழ் கல்வி. ஈரத்திலும் படை வீரத்திலும் நெஞ்சின் ஈரத்திலும் உபகாரத்திலும் கிருக்கல்கள் கவியானதோ இல்லை பலியானதோ நானறியேன். அறிந்தது ஒன்று உண்டு, நஞ்சாகினும் அமுதியினும் கண்டது. விழிப்பிதுகளோடு நாக்கும் செத்து போவதாய் பாவனை செய்து சிரிப்பான். மணவிழா இரவு அலங்காரம் கலன்றது உண்மை முகங்கள். கண்வழியே இருக்கின்றது காற்று, நான் தான் மோதிக்கொள்கிறேன். எப்பொழுதும் அரவணைத்துக் கொள்கிறது ஒளி, நானோ அதன் நிறத்தை தேடிக்கொண்டே இருக்கிறேன். எண்ணில் அடங்கா எண்ணங்கள் என்னுள் தோன்றி உன்னுள் மறையும் இந்த விந்தையின் பெயர்தான் காதலோ. காதலும் கடந்து போகலாம், ஆனால் உன் நினைவுகள் என்றும் நீங்கி போகாது. மகள் கண்மூடி கண் திறப்பதற்குள் என்னை போன்றொரு பிம்பம் என் முன் வந்து நிற்கிறது. என்னை போலவே இருப்பதால் தான் அவள் செய்யும் பிழைகள் கூட தவறாக தெரியவில்லையோ?
தீராது என்று நம் அடுத்த தலைமுறையினருக்கும் தமிழை எடுத்துச் செல்லும் அரிய பணியை அயராது செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பணியில் நமது தென்விரிகுடா தமிழ் கல்வியின் பங்கு அர்ப்பணிப்பது. நமது தென்விரிகுடா தமிழ் கல்விக்காக நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். விவசாயம் தமிழ்நாட்டின் கலாச்சார மற்றும் பொருளாதார வரலாற்றின் ஒரு முக்கிய பகுதியாகும். வணக்கம், என் பெயர் சக்தி. நான் ராணி ராமநாச்சியா. நான் தைரியமான ராணி. நாடு விவசாயிங்க இப்பதான் வந்துருச்சு. இனி கம்ப்யூட்டர் வேண்டாம். மகாகவி பாரதியார் அச்சமில்லை 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 உச்சிமில்லை வாழ்ந்து விடுகின்றார். திருவள்ளுவர் ஜெயசுப்பிரமணிய நான் குரல் சொல்ல போறேன். அகர முதல எழுத்தலாம் ஆதி பகவான் முடித்தவர்களுக்கு நான் தான் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய வீரமங்கை. எதிர்த்து போராடிய சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் கவிஞர் ஆவேன். ஏதோ ஒரு பள்ளிக்கு ஏதாவது உதவி பண்ணாங்க, புத்தகம் வாங்குறதோ இல்லை அந்த ஸ்கூல் மெயின்டெனன்ஸ்க்காகவோ அப்படின்னுட்டு. ஸோ நாங்கள் ரேஸ் பண்ணது $50. சவுத் பே தமிழ் சங்கம் $50 போட்டு $100 கொடுப்போம். இன்னும் நாங்கள் அதிகமாக எதிர்பார்த்தோம். அடுத்த வருஷம் இதே மாதிரி ஒரு போட்டி வைக்கிறோம், மேட்ச் பண்ணுறோம். நீங்கள்லாம் வந்து சமைக்க தயாரா? கிஃப்ட் மாதிரி கொடுப்போம். அது டீச்சர் அப்ரிசியேஷன் ப்ளஸ் ஒரு சின்ன கிஃப்ட் ப்ளஸ் ஒரு சின்ன கிஃப்ட். சரஸ்வதி புதுசாக எழுதியிருக்காங்க, டீச்சர் அப்ரிசியேஷன் ப்ளஸ். எனக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சங்கீதா இருக்காங்க. சங்கீதாவோட இது 10th இயர் ஆக்சுவலாக, அதனால உங்களுக்கு ஒரு சின்ன அப்ரிசியேஷன். 10th இயர் இருக்காங்க.
எவ்ரி மெசேஜ் தட் கோஸ் அவுட் ஷீ சீஸ் டு இட். எல்லாருக்கும் போயிடுச்சா, கரெக்டாக அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்து பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் டாஸ்க் மாஸ்டர் சித்ரா. தேங்க்யூ ஸோ மச். குட் ஜாப் கண்ணா. போகிற தலைப்பு கும்பகோணம் டிகிரி காப்பி. கும்பகோணம் டிகிரி காப்பி நம் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கும்பகோணத்தில் உருவாகின தூய பசும்பால் மற்றும் பாரம்பரிய வடிகட்டின் மூலம் தயாரிக்கப்படும் இது உலக புகழ்பெற்ற தென்னிந்திய காப்பி ஆகும். இதை ராஜராஜ கட்டினார். தஞ்சாவூர் உணவில் உழப்படை மற்றும் கொத்தமல்லி மட்டன் சுக்கா மிக பிரபலம். மாவட்டம் சின்னாலப்பட்டி என்னும் ஊரை சார்ந்தவர். பிரபலமான சுங்கிடி சேலைகள் மற்றும் சாய பட்டாரைகள் சின்னாலப்பட்டியில் அதிகம் உள்ளன. பிள்ளையார்பட்டி, தேவக்கோட்டை இவை யாவும் செட்டிநாட்டு ஊர்கள். என் ஊரில் பருத்திப்பால் மற்றும் அதிரசம் சிறப்பானது. நிறைய கடைகளும் பரிசுகள் இருப்பார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கோபுரம் தமிழ்நாட்டு சின்னத்தில் இடம் பெற்றுள்ளது. ஸ்ரீ மூர்த்தி அம்மா பிரபு. என்னடா பண்ண போறீங்க? நம்ம எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடி திருவிழா ஃபீலிங் கொண்டு வந்துடலாமா? நானும் உங்களோட டான்ஸ் ஆடுறேனே, என்னையும் சேர்த்துக்கோங்க. ஆன்டி போன வாரம் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதையை சொல்லி கொடுத்தாங்க. கோப்பெருஞ்சோழன் மற்றும் சிறந்தையரோட நட்புக்கதை. ஓ அப்படியா? எனக்கும் சொல்லுங்களேன். நான் சொல்லுவேன். கோப்பெருஞ்சோழன் ஒரு சோழ மன்னர். ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அவரோட தலைநகரம் உறையூர். லாஸ்ட் வீக் வரதுனால நீங்க சொல்லி கொடுத்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரியை ஷேர் பண்ணிட்டு இருந்தோம் ஆண்டி. ஓ நைஸ். இந்த வாரம் நம்ம படத்துக்கு போகலாமா? ஆண்டி ரொம்ப போர் அடிக்குது ஆண்டி, நம்ம ஒரு கேம் விளையாடுவோமா ப்ளீஸ் ஆண்டி? எனக்கு போர் அடிக்குதா? இப்போ தானடா வந்தோம். சரி ஓகே, ஒரு 5 minutes விளையாடலாம். ஓகே, இப்போ நான் கேட்குறேன். ஒரு உலகம் தொலைந்த போது ஒரு பயணத்திற்கு வழிகாட்டும். அது என்ன? இல்லை கரெக்டான ஆன்சர் பெற்றதானே. வர்ஷினி, என்னது இது? ஏன் இந்த மண்டே மார்னிங் ஃபேஸ்? அட, என் மேக்ஸ் ஹோம்வொர்க் கூட உன்னை விட ஹாப்பியாக இருக்கும். ஆமா, சும்மா ஃபைண்ட் எக்ஸ்ங்கிறாங்க. ஓ எக்ஸ் நீ தான் கண்டுபிடிக்கணும். அட இரு அபி, நீ ஏன் வர்ஷினி கவலையா இருக்க?
கற்றுக்கொண்டது வெறும் தமிழ் மட்டுமல்ல, என் அடையாளத்தையும் தான். எனக்கு தமிழை எழுத படிக்க சொல்லிக் கொடுத்த மட்டுமின்றி தமிழின் சிறப்புகளை எனக்கு உணர்த்திய ஆசிரியர்களுக்கு என் அன்பும் நன்றியும். இன்று நான் 8ஆம் வகுப்பை முடித்து புதிய பயணத்தை தொடங்கும் முக்கியமான நாள். இந்த பள்ளி எனக்கு மறக்க முடியாத நினைவுகளை கொடுத்துள்ளன. நண்பர்களுடன் சிரித்த தருணங்கள், ஆசிரியர்களிடம் கற்ற நல்ல பாடங்கள், பள்ளி விழாக்கள், இவை அனைத்தும் என் மனதில் என்றும் இருக்கும். இதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் ஆதிரை ஆண்டியும் சுபாண்டியும் தான். நான் சவுத் தமிழ் கல்வி பள்ளியில் ஆரம்ப பள்ளி முதல் 8ஆம் வகுப்பு வரை படித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மூலம் பட்டம் பெறுவதற்கு மிக்க மகிழ்ச்சி. தமிழ் பள்ளியில் எனக்கு நன்றாக சொல்லித் தந்தார்கள். என் அறிவு திறனை மேம்படுத்தினார்கள். மதிப்புக்குரிய தலைமை ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் என் அன்பான நண்பர்களுக்கு மாலை வணக்கம். என் பெயர் மகாமృత్యుంజయ பாபாகுமாரன். இன்று இந்த சிறப்பு ஆண்டு விழா நிகழ்ச்சியில் உங்கள் முன் பேசுவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நான் நிறைய கற்றுக்கிட்டேன். தமிழ் ஸ்கூல் கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருந்தது. ஆனால் வந்து சம்டைம்ஸ் எனக்கு ஹோம்ஒர்க் பண்ண வேண்டாம், இல்லை ஒரு டெஸ்ட் வந்து அதுக்கு பயமாக இருக்குது. ஆனால் அது இல்லாமல் தமிழ் ஸ்கூல் மகிழ்ச்சியாக தான். ஆனால் நான் ஆகஸ்ட் 2022 சவுத் தமிழ் பள்ளி சேர்ந்தேன். நான் முதல் நாள்